வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் உதயா ஃப்ரம் குரு சிஷ்யா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னாக்கா, அதாவது தமிழ்நாட்டில் வந்துட்டு நம்ம ஊரில் ரொம்ப பாதுகாப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஆட்சியாளர்கள் எல்லாருமே அவங்க சொல்கிற கருத்து. ஆனால் ரியாலிட்டி என்னன்றதை நம்ம பார்க்க போகிறோம். திருநெல்வேலியில் நேற்று நங்கநரின்ற ஒரு ஊருக்குள்ளே, அதாவது இந்திரா காந்தி நகர் பக்கத்தில் அந்த ஏரியாவில் இருக்க பஸ் ஸ்டாப், டீ ஷாப், இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 9 பேர் கொண்ட கும்பல் டேரெக்டாக பைக்லேருந்து வந்து இறங்கி முகமுடி அணிஞ்சிட்டு அங்கே இருக்க பொதுமக்களை சரமாரியாக வெட்டியிருக்காங்க. பெட்ரோல் குண்டு அதையும் தூக்கி வீசியிருக்காங்க. அந்த வெட்டினதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 2 பேர் அதே ஸ்பாட்டில் அவுட்டு. அதில் ஒருத்தர் ஜான் மார்க்ன்ற ஒரு ஊனமுற்றோர் ஸ்பாட்ல இறந்துட்டார். இன்னொருத்தர் வேற்று மாநிலத்தை சேர்ந்தவர், அவரும் அதே இடத்துல வந்துட்டார். மீதி இருக்க 7 பேர் வந்துட்டு அங்கே இருக்க திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அதில் ஒருத்தர் ரொம்ப சீரியஸாகவும் இருக்கார். ஏன் இவ்வளோ கொடூரமாக வந்து வெட்டணும்? ஏதாவது பகையா இவங்களுக்குள்ள வந்துட்டு முன்பகை ஏதாவது இருந்ததுன்னு விசாரிக்க சொல்ல பார்த்தீங்கன்னாக்கா அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க. செத்தவங்க, அடிப்பட்டவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப தாழ்த்தப்பட்ட ஒரு சமூகத்தை சார்ந்தவங்க வந்து வெட்டினாங்க. பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்துட்டு அவங்க பேசின வார்த்தை என்னன்னா, ஒரு சமூகம் சார்ந்தவங்களோட அடையாளத்தை அந்த இடத்துல பேசிட்டு போயிருக்காங்க அந்த வெட்டினவங்க. அது இல்லாமல் அவங்க ஃபுல் போதையிலே இருந்திருக்காங்க. என்னடா இது ஜாதி, போதை, அப்புறம் அவங்களுக்குள்ள இருக்க மனப்பான்மை. அங்கே இருக்க மக்கள், அதாவது அங்கே இருக்க ஜனங்க எல்லாமே சேர்ந்துட்டு அங்கே இருக்க ஹைவேஸு, அங்கே இருக்க ஏரியாவில் ஃபுல்லாக ஸ்ட்ரைக்கு. எந்த ஒரு வண்டியும் வந்துட்டு இந்த இடத்துல வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு எங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும், இந்த இடத்துல வெட்டினவங்க உடனே அரெஸ்ட் பண்ணி அவங்கள என்கவுண்டரில் போட்டு தரணும், ஒரு 4 பேரையாவது நீங்கள் என்கவுண்டரில் போட்டு தரணும் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க பொதுமக்கள் அந்த அளவுக்கு மனசு உடைஞ்சு போயிட்டாங்க. பாவம், ஒரு பொண்ணு வாயே பேசாமல் இருக்குது, வாயை பேசவே முடியாது. அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாதிரி அவங்கள நம்பி இருக்காங்க. அந்த மார்க் ஜானுன்னு சொல்கிறவங்க அவங்க குடும்பத்தில் சேர்ந்தவங்க, ஒருத்தருக்கு வாயை பேச முடியல, அவங்க வந்து அழுகுறாங்க, என்ன பேசுறதுன்னு தெரியல. அங்கே இருக்க ஒரு ஆயா, அவங்க வந்துட்டு வயசானவங்க, என்னப்பா பண்ணுறது, ஏன் இப்படி இருக்காங்க, நாங்கள் எதுவுமே பண்ணலையே, எந்த தப்பும் பண்ணலையே, யாருக்கிட்ட எந்த வம்பு சண்டையும் போகலையே, எங்களுக்கு ஏன் இது நடக்கணும் அப்படின்ட்டு ஆதங்கத்தில் கேட்குறாங்க. வேறு என்னங்க பண்ண முடியும்? அவங்க இவங்க இருக்கிறவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு தான் சிறந்த மாநிலம் அப்படின்றாங்க. ஆமாங்க, தமிழ்நாடு சிறந்த மாநிலம். இந்த மாதிரி குற்றம் நடக்கிற இடத்துல அதெல்லாம் குற்றத்தெல்லாம் மறைச்சிட்டு பேசணுமா? இல்லை ஆமாம் தவறு நடக்குதுனாக்கா அதை எப்படி வந்துட்டு கம்மி பண்ணணும், அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு தெரியணுமா? அது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்துட்டு ஒரு கலவரம் நடந்திருக்கு. அதாவது பெட்ரோல் பாம்பு எடுத்துகிட்டு வந்துட்டு வீசியிருக்காங்க. அங்கே வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. உடனே ஆக்ஷன் எடுக்க சொல்லியிருக்காங்க. பட் ஆக்ஷன் வந்துட்டு உடனே எடுக்கலை. இந்த இடத்துல டிலே பண்ணியிருக்காங்க. கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா இந்த சம்பவமும் நடந்திருக்கு. அதாவது இந்த குற்றத்துக்கு பின்னாடி என்னென்னலாம் ஒளிஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, தாழ்த்தப்பட்ட சமூகம், உயர்த்தப்பட்ட சமூகம்ன்ற ஒரு பிரிவினைவாதம். காவல்துறை ரொம்ப பொறுமையாக இருந்திருக்காங்க. அதுலேயும் வந்துட்டு ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பரே பைக்கில் அவர் காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறப்ப அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்பிட்வீன் ஒரு ஏரியாவில் ஜஸ்ட்டு கத்தியை எடுத்து காமிச்சிட்டு நிறுத்தி மிரட்டுறாங்க. அதை பார்த்த இவன் நியரஸ்ட் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி சொன்னதுக்கப்புறமா அந்த போலீஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, தம்பி அந்த ஏரியாவில் அப்படி தான் இருப்பாங்கன்றது தெரியும்ல, நம்ம தான் ஒதுங்கி போகணும், அதாவது கண்டும் காணாமல் போயிடணும். அவருக்கு ஒரு பயம். ஏன்னா அவங்க வந்துட்டு இந்த கஞ்சா ஏரியாவில் இருக்க பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டு, அந்த சமூகம் சார்ந்தவங்க. அதாவது குற்றவாளிகளுக்கு ஏங்க அந்த பயமே இல்லை, அவங்களுக்குள்ள ஏன் அந்த மாதிரி உருவாகுதுன்னா அதுக்கு சில காரணங்கள் இருக்குங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா அரசியல் பின்புலம் சார்ந்தவங்களாக இருக்காங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்களோட உயர்ந்த ஜாதி அப்படின்ற ஒரு போர்வையில் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா சில பேர் அந்த ஏரியாவில் நான் பெரிய ஆள் ஆகணும், நான் தான் கேங் லீடரு, அந்த மாதிரி ஒரு மனப்பான்மையில் வந்துட்டாங்க. ஏன்னா இப்போ வர படம்லாம் திரைக்கதையெல்லாம் வந்துட்டு அந்த மாதிரி ஒரு திரைக்கதையில் ஹீரோவாகவே வந்துட்டு கட்டமைக்கிறனால என்ன ஆகுது, இவங்களுக்குள்ளவே வந்துட்டு அதை பார்த்து அந்த மாதிரி நானும் இருக்கணுன்ற ஒரு மனப்பான்மை. அதாவது சினிமா பைத்தியங்கள் இந்த மாதிரி சிலது இந்த மாதிரிலாம் நடக்குது. அதாவது போலீஸ் வந்துட்டு ரொம்ப தாமதமாக இருக்கனாலையும் அவங்க வந்துட்டு இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதத்தை அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. தாமதமாக இருக்கக்கூடாது. அதுவும் வந்துட்டு ஆக்ஷன் நீங்கள் வந்துட்டு கண்டுபிடிச்சி அவங்கள அரெஸ்ட் பண்ணாலும் அதுலேயும் ஜாமீன் லெவலில் வந்துடுறாங்க. நான் வந்து பெரிய கேஸ் வாங்கிட்டு உள்ளே போயிட்டு வந்தேன்னு ஒரு பெருமை, அவங்களுக்கு தண்டனை வாங்கி தரணும். அந்த கேஸை வந்து 6 மாதத்தில் வந்துட்டு இல்லை ஒரு 3 மாதத்தில் வந்துட்டு உடனே அந்த கேஸை முடிச்சு அவங்களுக்கு
ஒரு அதிகபட்ச தண்டனையை தரணும். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து இதே மாதிரி அசம்பாவிதம் எங்கேயும் நடக்கக்கூடாது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம ஊரில் சில விஷயங்கள் தண்டனை ரொம்ப கொடூரமாக இருக்கணும், கடுமையாக இருக்கணும். ஆளுகிற அரசு வந்துட்டு பொருளாதாரத்தில் வளர்ந்தா மட்டும் நம்ம சமூகம் வந்துட்டு முன்னாடி வந்துடாதுங்க. அதாவது நாடு முன்னேறிடாதுங்க. சின்ன தவறு நடந்தாலும் அந்த தவறுலேருந்து அவங்களை எப்படி மீண்டும் வெளியில் எடுத்துகிட்டு வர்றது, திருத்துறது எப்படி? அதாவது சீர்திருத்த பள்ளியில் எடுத்துன்னு போய் சேர்த்துட்டு அங்கே வந்துட்டு நான் மாசா கேங்கா வெளியில் வந்துட்டேன், இதுக்கப்புறம் நான் தான் ரவுடின்னு இப்படி பேசி வெளில வரக்கூடாதுங்க. அவங்க இதுக்கப்புறம் திருந்தணும். அதுக்கேற்ற மாதிரி அங்கே கட்டமைப்பு இருக்கா அதையும் பார்க்கணும். நம்ம சிசிடிவி கேமரா எத்தனை தெரு இருக்கோ அந்த தெரு கார்னர் ஒரு இடத்துலையும் சிசிடிவி கேமரா வைக்கணும். தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் உருவாக்கணுங்க. அதாவது நீங்கள் ஒரு கடை வைக்கிறீங்களா, அங்கே ஏரியாவில் இருக்க நகராட்சியிலையோ இல்லை ஊராட்சியிலையோ நீங்கள் அப்ரூவல் வாங்குறீங்களா, நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க, அந்த கடையை ஒரு மேண்டிட்டரி குறிப்பிட்ட இடத்துல இந்த கேமரான்றது கம்பல்சரி ஆக்கணும். அதே மாதிரி சமூக வலைத்தளங்களில் ரீல்ஸ் போடுறப்ப பார்த்தீங்கன்னாக்கா இந்த கேங் லீடராக இருக்கிறது, அதே மாதிரி அரசியல்வாதியிலையும் சரி ரவுடிசம் பண்ணுறாங்களா உடனே ஆக்ஷன் எடுங்க. அந்த மாதிரி ஆளுங்களை வந்து அரசியல்லே இருக்கக்கூடாது. இங்கே என்னன்னா ரவுடியாக இருந்துட்டு அரசியலில் வரணும்னா ரவுடியாக இருந்திருக்கணுன்ற ஒரு சிச்சுவேஷன் மாறுது. அதெல்லாம் இல்லாமல் பண்ணணும். கடுமையான சட்டங்கள் எடுத்துகிட்டு வரணும். அதாவது போதை மருந்து, போதை மாத்திரை இதெல்லாம் நிறையா வந்துட்டு ஈஸியாக கிடைக்குது நம்ம ஊரில். இன்றைக்கும் சொல்கிறாங்க இந்த மாதிரி போதைலாம் நம்ம ஊரில் இல்லை, கஞ்சா புழக்கம்லாம் இல்லை, ஜீரோ, அதாவது தமிழ்நாட்டில் அப்படின்றாங்க. ஆனால் இன்றைக்கும் கிடைக்கிது. இவ்வளோ ஏங்க ஒரு சம்பவங்க என்னென்னா, ஒருத்தர் செத்துட்டான். அதாவது சின்ன பையன் கத்தி வெட்டி கொலை பண்ணிட்டு செத்துட்டாங்க. அந்த ஏரியாவில் அவனுக்கு வந்துட்டு சாவுக்கு பேனர் எப்படி வைப்பாங்க? கண்ணீர் அஞ்சலின்னு போடுவாங்களா? ஆனால் இங்கே பேனர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 40 அடி ஷீட்டு மாதிரி அடித்து அதில் வந்துட்டு கத்தியை கையில் வச்சுட்டு, யார் செத்தவனோட ஃபோட்டோ ஸ்டில் இருக்குது எப்படின்னா கத்தியை கையில் வச்சுட்டு இப்படி வாயில் இப்படி கழுத்தில் அவன் தாதான்னு காமிச்சிக்கிறாங்க. இதெல்லாம் நடக்குது. இது மாதிரிலாம் இருக்குது நம்ம ஊரில். இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூடை உள்ளே எடுத்துகிட்டு வரப்ப அந்த ஏரியாவில் இருக்க பொதுமக்கள் எப்படிங்க நார்மலாக போயிட்டு வர முடியும்? ஏன்னா இவங்க ஒரு ரவுடிசம்னு ஒரு ஆட்டிடியூடு உள்ளே வளர்த்துக்கிறாங்க. இங்கே வா காசு இருக்கா கையில், இதை வச்சு போ இந்தா, அப்படி அவங்கள பார்த்தா பயப்படணும், சமூகம் அவங்கள பார்த்தாலே பயப்படணும் அப்படின்ற ஒரு மனப்பான்மையில் அவங்க வளர்கிறாங்க. இது எவ்வளோ ஆபத்தான ஒரு விஷயம். தமிழக அரசு இதையும் வந்து கருத்தில் கொண்டுக்கணும். அதுக்கு தான் என்ன சொல்கிறேன்னா, இந்த கம்மிங் எலெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எலெக்ஷன் வந்துட்டு எல்லாத்துக்கும் ஒரு விட கிடைக்கணும். என்னன்னா யாரை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்கன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல நம்மளோட ஓட்டை வந்துட்டு காசுக்கு வித்துறக்கூடாது. இன்னைக்கு நம்ம இதை பேசாமல் இருந்தோம்னாக்கா நாளைக்கு இதே மாதிரி வேற ஊரில் நடக்கும். சட்டம் தூங்கக்கூடாது. தூங்கிட்டோன்னு வச்சிங்களேன் குற்றவாளிகளாம் முழிச்சுன்னு தான் இருப்பாங்க. கடுமையான நிர்வாகம் வேண்டும். பார்க்குறவங்களுக்கு உங்களோட கருத்தை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம வீட்டுக்குள்ளே நடந்தால் மட்டும்தான் கஷ்டம்னு இல்லைங்க. நம்ம சமுதாயம் எல்லாரும் நமக்கு வேணும், எல்லாரும் முக்கியம் அப்படின்னு நினச்சா மாத்திரம்தான் நம்ம சமுதாயம் மாறும். செல்ஃபிஷாக இல்லாமல் பொதுநலமாக இருக்கணும். மீண்டும் ஒரு நல்ல விடயம் திரும்ப சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விரைப்பது உங்கள் உதய் ஃப்ரம் குரு சிஷ்யா.